நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்தையொட்டி ஒரு பதிவை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். பிஜிடிஆர்பி தமிழிலே அலகு ஒன்றிலே புதைப்பொருள் ஆய்வு என்ற ஒரு பாடம் புதிய பாடத்திட்டத்தின்படி மொழி வரலாறிலே புதைப்பொருள் ஆய்வு என்று புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைப்பொருள் ஆய்வு பற்றி ஒரு 41 வினாக்களை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். ஆசிரியர் நண்பர்கள் கவனிக்க வேண்டும். அலகு ஒன்றிலே மொழி வரலாறிலே புதைப்பொருள் ஆய்வு என்று புதியதாக பாடம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய பாடத்தினுடைய தலைப்பை ஒட்டி சில செய்திகளை உங்கள் முன் நான் வைக்கிறேன். கவனமோடு குறிப்பெடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். முதல் வினா, தமிழக வரலாற்றை எவ்வாறு பகுக்கலாம்? தமிழக வரலாற்று ஏன் என்று சொன்னால், இதை நான் தொடக்கத்திலிருந்து ஒரு அறிமுகம் போல இந்த பாடத்தை நான் தொடங்குகிறேன். பிஜிடிஆர்பி தமிழிலே புதைப்பொருள் ஆய்வு என்பதை எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லி நாம் அதை படிக்க முடியாது. அதை தொடக்கத்திலிருந்து நாம் அதை கொண்டு சென்றதால் அந்த பாடம் நமக்கு ஓரளவுக்கு புரிவதற்கு வாய்ப்புண்டு. மிக எளிமையான தலைப்பு, கவனத்தோடு பின்பற்றும்படி நண்பர்களை நான் வேண்டுகிறேன். தமிழக வரலாற்றை எவ்வாறு பகுக்கலாம்? நம்முடைய தமிழக வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், சங்க காலம், பல்லவர் காலம், பாண்டிய சோழரின் பேரரசு காலம், மத்திய காலம், பிற்காலம் என 6 பிரிவாக நம்முடைய தமிழக வரலாற்றை நாம் பகுக்கலாம் அல்லது பிரிக்கலாம். இரண்டாவது வினா, பண்டை தமிழருடைய வரலாற்றையும் பண்பாடுகளையும் விரிவாக ஆராய உதவும் ஆவணங்கள் யாவை? ஆவணங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஆவணங்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு முக்கியமாக கிடைக்கிற தரவுகள். இது இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு செய்தி. எனவே நமக்கு கிடைக்கிற ஆவணங்கள் யாவை? பண்டை தமிழருடைய வரலாற்றையும் பண்பாடுகளையும் விரிவாக ஆராய்வதற்கு நமக்கு கிடைக்கிற ஆவணங்கள். ஒன்று, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு முதலிய இடங்களிலே கிடைத்துள்ள புதைப்பொருள் அகழ்வாராய்ச்சி. அதாவது அகழ்வாராய்ச்சி என்றாலும் புதைப்பொருள் என்றாலும் ஒன்று என்பதை உள்வாங்க வேண்டும். ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு போன்ற இடங்களிலே கிடைத்துள்ள புதைப்பொருட்கள். இரண்டாவது, சங்க இலக்கியங்கள். மூன்றாவது, தமிழ்நாட்டை பற்றி அயல் நாட்டு வரலாற்று நூல்களிலே காணப்படுகின்ற குறிப்புகள். அடுத்து புராணங்கள். அடுத்தது சமய இலக்கியங்கள். அதற்கடுத்து கல்வெட்டுக்கள், நாணயங்கள், முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்களுடைய குறிப்புகள். அடுத்து பிரிட்டிஷ், பிரெஞ்சு, கிழக்கிந்திய கம்பெனிகள், அரசாங்கங்கள் ஆகியவற்றினுடைய ஆவணம் மீன்ஸ் ரெக்கார்ட்ஸ். அதுக்கப்புறம் டச்சு, போர்ச்சுகீசிய பாதிரியார்களுடைய நாட்குறிப்புகள், டைரிஸ், கடிதங்கள், அறிக்கைகள், லெட்டர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் புதுச்சேரி ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய நாட்குறிப்பு. இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பண்டை தமிழருடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் எழுதுவதற்காக அல்லது ஆராய்வதற்காக உதவுகின்ற ஆவணங்கள் என்று நாம் சொல்லலாம். இது ரொம்ப கவனமாக நம்ம உள்வாங்க வேண்டும். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டை தமிழருடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் விரிவாக நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைக்கிற ஆவணங்கள் என்று சொல்லலாம். மூன்றாவது வினா, பண்டை தமிழருடைய வரலாறும் பண்பாடும் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? பண்டை தமிழருடைய வரலாறும் பண்பாடும் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? அதாவது பண்டைய தமிழர்களுடைய வரலாற்று குறிப்புகள், பண்டைய தமிழர்கள் வரலாற்று குறிப்புகளை விட்டு செல்லவில்லையே தவிர அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய புதைப்பொருள் சின்னங்கள், இலக்கிய குறிப்புகள் ஆகியவை நமக்கு மிகுதியாகவே கிடைக்கின்றன. கவனமோடு உள்வாங்க வேண்டும். பண்டை தமிழருடைய வரலாற்று குறிப்புகள் ஏனென்று சொன்னால், வரலாறு என்பது நம் நாட்டினுடைய, அது தமிழக வரலாறு இருக்கட்டும், இந்திய வரலாறு இருக்கட்டும், ஏன் உலக வரலாறு கூட பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் தான் முறையாக எழுதப்பட்டது. அதுவும் முதலில் ஆங்கிலத்திலே அந்த நூல்கள் வெளிவந்தது. அதன் பின்னர் தான் தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டன. எனவே பண்டைய தமிழர்கள் வரலாற்று நூல்களை வரலாற்று குறிப்புகளை விட்டு செல்லவில்லையே ஒழிய அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய புதைப்பொருள் சின்னங்கள், இலக்கிய குறிப்புகள் ஆகியவை நமக்கு மிகுதியாகவே கிடைக்கின்றன. அயல் நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள்
பண்டைய தமிழர்களை பற்றிய தத்தம் நூல்களிலே கொடுத்துள்ள குறிப்புகளை கொண்டும் பண்டை தமிழருடைய வரலாறும் பண்பாடும் வரையறை செய்யப்படுகிறது. அப்படியானால் நமக்கு பண்டை தமிழருடைய வரலாறும் பண்பாடும் எதன் அடிப்படையில் என்று சொன்னால் புதைப்பொருள் ஆய்வு குறிப்பு, புதைப்பொருள் சின்னங்கள், இலக்கிய குறிப்புகள், இப்படி அயல்நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் பண்டை தமிழரை பற்றி அவரவர் நூல்களிலே கொடுத்திருக்கிற குறிப்புகள், இவைகளை வைத்து நாம் பண்டை தமிழருடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் வரையறை செய்து நூலாக வெளியிடுகிறோம். 4வது வினா, இலக்கியங்கள் இலக்கியங்கள் புராணங்கள் அளிக்கும் சான்றுகளை விட மிகவும் நம்பத்தகுந்த சான்று எது? இந்த வரலாற்றை எழுதுவதற்கு இலக்கியங்கள் புராணங்கள் கூட நமக்கு பயன்படுகிறது என்று சொல்லி ஆவணமாக நான் காட்டியிருந்தேன். ஆனால் இலக்கியங்கள் புராணங்கள் அளிக்கும் சான்றுகளை விட இந்த வரலாற்றை பண்பாட்டை எழுதுவதற்கு நம்பத்தகுந்த ஒரு எவிடன்ஸ் சான்று எது என்று சொன்னால், ஒன்று புதைப்பொருட்கள், 2வது கல்வெட்டுகள், 3வது நாணயங்கள். இவை மூன்றும் தான் பார்த்தீங்கன்னா புதைப்பொருட்கள், கல்வெட்டுக்கள், நாணயங்கள். இவை மிக இன்றியமையாதவை. ஒரு நாட்டினுடைய வரலாற்றை, நம்முடைய நாடு மட்டுமல்ல எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய வரலாற்றை எழுதுவதற்கு மிக அழுத்தமான சான்றுகளாக இவை கொள்ளப்படும். புதைப்பொருட்கள், கல்வெட்டுக்கள், நாணயங்கள் ஆகியவை ஒரு வரலாற்றை, ஒரு நாட்டினுடைய வரலாற்றை பண்பாட்டை எழுதுவதற்கு அழுத்தமான அடிப்படையான சான்றுகள் என்று சொல்லலாம். 5வது வினா, அகழ்வாய்வு செய்தல் என்றால் என்ன? அகழ்வாய்வு செய்தல் என்றால் என்ன? அதாவது மனிதன் தோன்றி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து விட்டன. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து வரையறை செய்ய முடியவில்லை. இன்றும் பண்பாட்டு அளவிலே சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை நாம் வெளிக்கொணர்வது மிக அவசியமாக இருக்கிறது. எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியிலே தோண்டி செதுக்கி ஆராய்தல் அகழ்வாய்வு செய்தல் எனப்படும். அதாவது எல்லா இடங்களிலும் நாம் தோண்ட முடியாது. அதாவது ஒரு நாடு என்று சொன்னால் அந்த நாட்டில் குறிப்பிட்ட பகுதியிலே பண்டை தமிழர் அல்லது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்திருக்க கூடும் என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையிலே, அதாவது இலக்கிய குறிப்புகள், மற்ற கல்வெட்டுகள், இவற்றிலிருந்து கிடைக்கிற ஊகத்தின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதி, அது ரொம்ப முக்கியமானது. எல்லா பகுதியிலும் நமக்கு தோணுனா நமக்கு சான்றுகள் கிடைக்காது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியிலே, ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில மட்டும் தோண்டி செதுக்கி ஆராய்தல் அகழ்வாய்வு செய்தல் எனப்படும். இந்த அகழ்வாய்வு ஒரு வரலாற்றை முழுமை பெற செய்ய உதவுகிறது. இந்த அகழ்வாய்வு மூலமாக கிடைக்கின்ற பொருட்களின் மூலமாக ஒரு நாட்டினுடைய, ஒரு மக்களுடைய வரலாற்றை நாம் முழுமையாக நிறைவு செய்ய இது மிகவும் அதிகமாக பயன்படுகிறது. அகழ்வாய்வு என்பது நாம் வாழ்ந்த காலத்தை மட்டுமன்றி நமது வரலாற்றையும் இது உலகிற்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்த வினா, 6வது வினா, முதலில் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பழங்கற்கால அந்த சான்று கிடைத்த இடம் எது என்பதை நாம் அறிய வேண்டும். அதாவது முதலிலே செங்கல்பட்டு மாவட்டத்திலே பல்லாவரத்திற்கு அண்மையிலே பழங்கற்காலத்திய தமிழ் மக்கள் பற்றிய சான்றுகளை கண்டுபிடித்தவர் யார்? வினா, முதல்ல செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல, முதல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரம் அப்படின்ற இடத்துல, அதுக்கு பக்கத்துல பழங்கற்காலத்திய தமிழ் மக்கள் பற்றிய சான்றுகளை கண்டுபிடித்தவர் யார்? வினா இது. அதாவது 150 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்றையிலும் 150 ஆண்டுகளுக்கு முன்னால 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் என்ற தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியிலே மனித எலும்பையும் கற்கருவிகளையும் முதலாக கண்டுபிடித்தார். இதான் முதல் கண்டுபிடிப்பு. அழுத்தமான உள்வாங்க வேண்டும். 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் என்ற தொல்லியல் அறிஞர் சென்னைக்கு பக்கத்தில் பல்லாவரத்தில், சென்னையில் அருகில் இருக்கிற பல்லாவரத்தினுடைய செம்மண் மேட்டு பகுதியிலே எலும்பையும் கற்கருவிகளை முதலில் கண்டுபிடித்தார். இந்த கற்கருவிதான் இந்தியாவிலே கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இதை நம்ம கவனமாக உள்வாங்கணும். வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இவையெல்லாம் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே முதலாக கண்டெடுக்கப்பட்ட முதல் ஆயுதம், கல்லால் செய்யப்பட்ட ஆயுதம் பல்லாவரத்தில் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் என்பவராலே கண்டுபிடிக்கப்பட்டது. 7வது வினா, பல்லாவரத்திலே கண்டெடுக்கப்பட்ட கற்கருவிகள் யாது?
இது முதல் ஆய்வு. அங்கே இன்னும் பல கருவிகள் பல்லாவரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அந்த கற்கருவிகள் யாவை என்பது வினா. அதாவது கற்களிலான ஆன கோடாரிகள், உளிகள், சுரண்டிகள், கத்திகள் ஆகியவை கிடைத்துள்ளது. இந்த பல்லாவரத்தில் கற்களால் ஆன, எல்லாமே கல்லு தான், என கற்காலத்தை சார்ந்த நாகரிகம் அது. கற்களால் ஆன பழங்கற்காலம், கற்களால் ஆன கோடாரிகள், உளிகள், சுரண்டிகள், கத்திகள் ஆகியவை கிடைத்துள்ளன. இவற்றை சமைப்பதிலே அந்த இந்த கருவிகளை செய்வதிலே, சமைப்பது என்று சொன்ன செய்வதிலே கைத்திறனோ நுட்ப அறிவோ பயன்பட்டதாக தெரியவில்லை. டெக்னிக்கலா அவன் செஞ்ச மாதிரி தெரியல. ஏனென்று சொன்னால் அவை கரடுமுரடான ஒரு தோற்றத்திலே காட்சியளித்தன. கற்கருவிகளே அன்றி இவர்கள் மரத்தால் ஆன ஈட்டிகளையும் தண்டுகளையும் அவர்கள் கையாண்டுள்ளனர் என்று நம்மால் ஊகிக்க இடம் உண்டு. அப்போ பல்லாவரத்துல தான் முதலா நமக்கு பழைய தொல்லியல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு 1863. அதை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ்புட் என்ற ஒரு தொல்லியல் அறிஞர். சென்னைக்கு பக்கத்துல பல்லாவரத்துல. கவனமா திரும்ப சொல்வதனாலே அதனுடைய முக்கியத்துவத்தை உள்வாங்குங்கள். இந்தியாவிலேயே முதலாக இங்குதான் கண்டெடுக்கப்பட்டது. முதலாக கல்லால் செய்யப்பட்ட ஆயுதம் இந்த பல்லாவரத்துல தான் கிடைச்சது. இங்கே கிடைத்த மற்ற பொருட்கள் கற்களிலான கோடாரிகள், உளிகள், சுரண்டிகள், கத்திகள். இது கரடு முரடான ஒரு தோற்றத்திலே காட்சியளித்தது. 2வது வினா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரத்திலே கிடைத்த கருவிகள் எவ்வாறு உள்ளன, அதனுடைய ஷேப். இந்த கருவிகள் மிகவும் கரடு முரடாக செதுக்கப்பட்டுள்ளன. ஏனென்னு சொன்னா இந்த கற்கருவிகளை செம்மையாக செதுக்கிட மெருகிட அக்கால மக்கள் பயின்றிலர். அதாவது அதை மிக சிறப்பான முறையிலே சுத்தமாக செய்வதற்கான டெக்னிக்கை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 9வது வினா, முதலில் பல்லாவரத்திலே கற்கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் வேறு எவையேனும் கண்டுபிடிக்கப்பட்டதா? ஏன்னா முதல் பல்லாவரத்துல தான் இந்த கல்லாலான கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த கற்கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் வேறு எவையேனும் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னா இருக்குது. பல்லாவரத்திலே கல்லால் செய்யப்பட்ட ஆயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் ரோமானியருடைய பழங்காசுகள் கோவையிலே கண்டெடுக்கப்பட்டன. இதை நம்ம உள்வாங்க வேண்டும். முதல் கற்களால் செய்யப்பட்ட ஆயுதம் பல்லாவரத்தில். ஆனால் இந்த பல்லாவரத்தில் இந்த கற்களால் செய்யப்பட்ட ஆயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்னரே கோவையிலே ரோமானியர்களுடைய பழங்காசுகள் கண்டெடுக்கப்பட்டன. இதை கவனத்தோடு நான் உள்வாங்க வேண்டும். 10வது வினா, அரிக்கமேடு அகழ்வாய்விலே கண்டெடுக்கப்பட்டவை யாவை? அரிக்கமேடு, இதெல்லாம் நேம் ஆஃப் த பிளேஸ். அரிக்கமேடு என்ற இடத்திலே அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டவை. அரிக்கமேட்டிலே ரோமானியருடைய மட்பாண்டங்கள் நமக்கு அதிகமாக கிடைத்தன. இதனாலே ரோமானியர்களுக்கும் நமக்கும் ஒரு வணிக தொடர்பு இருந்தது உறுதி செய்யப்படுகிறது. அரிக்கமேட்டிலே நமக்கு கிடைத்தது ரோமானியருடைய மட்பாண்டங்கள். இந்த ரோமானிய மட்பாண்டங்கள் இந்த அரிக்கமேட்டில் கிடைத்ததுனாலே நமக்கும் ரோமானியர்களுக்கும் அந்த பிஸ்னஸ் கான்டாக்ட், வணிக தொடர்பு இருந்தது என்பது உறுதி செய்யப்படுகிறது. 11வது வினா, இந்தியாவிலே நடந்த அகழ்வாராய்ச்சியிலே மிக பெரியது எது, எப்போது நடந்தது? இந்தியாவிலே நடந்த மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி, முதல் ஆராய்ச்சி பல்லாவரம், மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி எது என்பது வினா ஆதிச்சநல்லூர் என்பது முக்கியமான இடம். இது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி 1914ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய அகழ்வாய்வு என்று சொல்லலாம். இதையே உள்வாங்க வேண்டும். இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி எது என்று சொன்னால் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி நடந்த ஆண்டு 1914ஆம் ஆண்டு. ஏனென்று சொன்னால் பல தரவுகள், ஆவணங்கள், அந்த எவிடன்ஸ் நமக்கு இந்த ஆதிச்சநல்லூரிலே கிடைத்தது. 12வது வினா, இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியிலே கிடைத்த பொருட்கள் எக்காலத்தவை? இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியிலே கிடைத்த பொருள்கள் எந்த காலத்தை சார்ந்தது? அதாவது இங்கே கிடைக்கப்பட்டது பெரும்பாலும் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. முதுமக்கள் தாழி என்று சொன்னால் இறந்தவரை புதைக்கின்ற ஒரு பொருள் என்று சொல்லலாம். ஒரு தொட்டி மாதிரி, பெட்டி மாதிரி என்று சொல்லலாம். இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தோடு தொடர்பு கொண்டுள்ள புதை பொருள்கள் இங்கு ஏராளமாக கிடைத்துள்ளன. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தோடு
வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட காலத்தோடு வரையறை செய்ய முடியாத காலத்தை சார்ந்த பொருட்கள் இந்த தாழிகளிலே நமக்கு ஏராளமாக முதுமக்கள் தாழி. இதை தனியா ஒரு தலைப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏனென்று சொன்னால் சில இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இந்த பிஜிடிஆர்பி இலக்கியம் படித்த அன்பர்கள் தான் இதுக்கு நீங்கள் தயாராவீங்க. இருந்தாலும் கூட அதை நான் மீள்பார்வை செய்கின்ற வகையிலே நான் சற்று விளக்கமாகவே இந்த சில செய்திகளை பற்றி பதிவினை உங்கள் முன் வைக்க நான் இருக்கின்றேன். இது பற்றிய சந்தேகங்கள் வறுமையான அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி எனக்கு உதவியாக இருக்கும். 13வது வினா, இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியிலே கிடைத்த தாழியிலே இருந்த பொருட்கள் யாவை? அதாவது ஏகப்பட்ட தாழிகள் இந்த ஆதிச்சநல்லூரிலே நமக்கு அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எவை என்று சொன்னால் இந்த முதுமக்கள் தாழி, ஏகப்பட்ட முதுமக்கள் தாழிகள் நமக்கு கிடைத்தது. தாழி, முதுமக்கள் தாழி, இறந்தவரை வைத்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த தாழியை முதுமக்கள் தாழி என்று இலக்கியம் நமக்கு உணர்த்துகிறது. இதில் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித எலும்பு கூடுகள். ஏனென்று சொன்னால் மனிதனை அடக்கம் செய்தார்கள். அதில் மனித எலும்பு கூடுகள், அவர்கள் பயன்படுத்திய உரல்கள், அதுக்கப்புறம் மெருகிட்ட மட்பாண்டங்கள், நல்ல ஷைனிங்காக இருக்கிற மட்பாண்டங்கள், இரும்பாலான சில கருவிகள், பொன்னாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்ட அணிகலன்கள், ஒருவேளை அந்த இறந்து போனவர் பயன்படுத்திய அணிகலன்களாக இருக்கலாம், பொன் வாய்ப்புட்டுகள், சிறு சிறு வேல்கள் ஆகியவை இந்த முதுமக்கள் தாழியிலே ஆதிச்சநல்லூரிலே நமக்கு கிடைத்துள்ளன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தாழியிலே இறந்தவரை அடக்கம் செய்கின்ற அந்த ஒரு சடங்கு என்று சொல்லலாம், முறை என்று சொல்லலாம். அந்த இறந்தவரை அடக்கம் செய்கின்ற பொழுது ஏறக்குறைய அவர் பயன்படுத்திய அந்த பொருட்களை அவரோடு அடக்கம். இப்போ கூட நம்ம குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சில பெரியவர்கள் முதியவர்கள் இறந்துட்டா அவர் அணிந்து கொண்டிருந்த செருப்பு, அவர் பயன்படுத்திய மூக்கு கண்ணாடி, அவர் பயன்படுத்திய அந்த எழுதுகோள், பேனா போன்றவற்றையெல்லாம் அந்த பெட்டியிலே வைத்து அடக்கம் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன், பலரும் பார்த்திருக்கலாம். எனவே இந்த பழக்கம் என்பது நமக்கு இப்பொழுது வந்ததல்ல, பழங்காலத்திலிருந்தே அந்த பழக்கம், அந்த வழக்கம் நம்முடைய, அதை தான் நம்ம பண்பாடு என்று சொல்லுகிறோம், இருந்து வந்தது என்பது இதற்கு சான்று. 14வது வினா, ஆதிச்சநல்லூரிலே கிடைத்த பொருட்கள் வேறு எங்கு காணப்படுகிறது? மிகப்பெரிய ஒரு அகழ்வாராய்ச்சி ஆதிச்சநல்லூரிலே நாம் கிடைத்தது என்று கண்டோம். இங்கே கிடைத்த இதே பொருட்கள் வேற எங்காவது கிடைத்ததா? இது வரலாற்றிலே ஆய்வு கோணத்திலே பார்க்கப்படுகின்ற ஒரு பார்வை. கேள்வி, ஆதிச்சநல்லூரிலே முதுமக்கள் தாழியிலே கிடைத்தது போன்ற பொருட்கள் வேறு எங்காவது கிடைத்ததா என்பது வினா. பதில பார்க்கலாம். ஆதிச்சநல்லூரிலும் புதுச்சேரியிலும் கிடைத்த அதே புதை பொருட்கள் எங்க கிடைக்குது பாருங்க, சைப்ரஸ் தீவில் உள்ள என்கோமி என்ற இடத்திலும் பாலஸ்தீனத்தில் உள்ள காசா, ஜரார் என்ற இடங்களிலும் காணப்படுகிறது. ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம் பாருங்க. நம்ம தமிழகத்துல ஆதிச்சநல்லூரிலே அந்த முதுமக்கள் தாழியிலேயே கிடைத்த அதே பொருட்கள் எங்க கிடைக்குது பாருங்க, எங்கோ இருக்கிற சைப்ரஸ் தீவும், சைப்ரஸ் தீவில் என்கோமி அப்படின்ற இடத்திலையும், பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாடு, இந்த பாலஸ்தீனத்திலே காசா, ஜரார் என்ற இடங்களிலேயும் காணப்படுகிறது. ஆனால் அந்த இடங்களிலே இரும்பாலான கருவிகள் காணப்படவில்லை. நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் இரும்பாலான கருவிகள் இடம்பெற்றிருக்கிறது, இரும்பாலான சில கருவிகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த சைப்ரஸ் தீவிலேயும் பாலஸ்தீனத்திலே இருந்த அந்த முதுமக்கள் தாழியிலே இரும்பாலான கருவிகள் இடம்பெறவில்லை என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. இவற்றை கொண்டு நமக்கு நாம் என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொன்னால், பழந்தமிழ் மக்களுடைய வாழ்க்கை நிலையையும் அந்த குடிப்பயிற்சிகளை ஒருவாறு அறியலாம். அதாவது ஒருவேளை தமிழகத்திலிருந்து சைப்ரஸ் தீவுக்கோ அல்லது சைப்ரஸ் தீவிலிருந்து நம்முடைய தமிழகத்திற்கோ, பாலஸ்தீனத்திலிருந்து தமிழகத்திற்கோ அல்லது தமிழகத்திலிருந்து பாலஸ்தீன நாட்டிற்கோ மக்கள் சென்று வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு யூகம் நமக்கு இதிலே தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. 15வது வினா, ஆதிச்சநல்லூரிலே கண்டெடுக்கப்பட்டுள்ள இரும்பாலான கருவி எது? ஆதிச்சநல்லூரிலே கண்டெடுக்கப்பட்ட இரும்பாலான கருவி ஏன்னு கேட்டால், அந்த இரும்பு அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்தது என்பது நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். இரும்பு கலைக்கட்டுகளும் சூளங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இரும்பு கலைக்கட்டுகளும் சூளம் இவைகள் அந்த முதுமக்கள் தாழியிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. 16வது வினா, ஆதிச்சநல்லூரிலே இரும்பு கிடைத்துள்ளமையால் அதன் காலம் எதனை சார்ந்தது?
ஏன்னா ஆதிச்சநல்லூரிலே கிடைத்த அந்த முதுமக்கள் தாழியிலே இரும்பு பொருட்கள் இருந்ததுனால இது எந்த காலம் அப்படின்னு சொன்னா இது சற்று பிற்பட்ட காலத்தை சார்ந்தது என்றுதான் நம்மால் கருத முடிகிறது. ஏனென்று சொன்னால் இரும்பினுடைய பயன்பாடு, இரும்பினுடைய தன்மைகளை பிற்காலத்திலே தான், அந்த தொடக்க காலத்திலே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இது கொஞ்சம் பிற்காலத்தை சார்ந்தது என்ற ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடிகிறது. அடுத்து 17வதுனா பழங்கற்கால கருவிகள் தமிழகத்திலே வேறு எங்கு கிடைத்துள்ளன. இந்த மாதிரி ஆதிச்சநல்லூரிலே கிடைத்தது போல இந்த பழங்கற்கால கருவிகள் வேற எங்காவது கிடைத்ததா என்பது வினா. கிடைச்சிருக்கு பாருங்க. தமிழகத்திலே வட ஆற்காடு, செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே இது கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே வட ஆற்காடு, செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே நமக்கு இதே போல கருவிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. 18வது வினா தமிழகத்தின் வேறு சில இடங்களிலே கிடைத்த பொருட்கள் யாவை? இது தவிர மற்ற இடங்களிலே அந்த புதைப்பொருள் ஆய்விலே அகழ்வாய்விலே கிடைத்த பொருட்கள் எவை அப்படின்னு கேட்கலாம் பாருங்க. ஈட்டிகள் நமக்கு கிடைச்சிருக்குது. தோண்டு கருவிகள், அதாவது மண்ணை தோண்டுவதற்காக, இப்ப மண்ணை தோண்ட நாம் கடப்பாறை, மண்வெட்டி போன்றவற்றை பயன்படுத்துறோம் இல்லையா, அதே போல தோண்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள். வெட்டு கருவிகள், இந்த கத்தி போன்ற பொருளிலே நாம் பொருட்களை வெட்டுகிறோம், வெட்டு கருவிகள். சம்மட்டி, இப்போ பெரும்பாலும் அனைத்து பொருட்களும் நம்முடைய பயன்பாட்டிலே உள்ளது என்று சொல்லலாம். ஈட்டி பொறுக்குது, தோண்டுகின்ற கருவி, வெட்டு கருவி, சம்மட்டி எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம். இந்த பொருட்கள் பல இடங்களிலே நமக்கு அகழ்வாய்விலே நமக்கு கிடைக்கிறது. இவை யாவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்களினால் செதுக்கப்பட்டவை. இப்ப நாம் வச்சிருக்கிறது இரும்பால் இருக்குது, ஆனா நமக்கு அகழ்வாய்விலே கிடைத்திருக்கிற அத்தனை பொருட்கள், ஈட்டியா இருக்கட்டும், தோண்டு கருவியா இருக்கட்டும், வெட்டு கருவியா இருக்கட்டும், சம்மட்டியா இருக்கட்டும், எல்லாமே எதுல இருந்தது அப்படின்னு கேட்டா கற்களினால் செதுக்கப்பட்டவை. இது மிக இன்றியமையாத ஒரு கருத்தை நான் உள்வாங்க வேண்டும். 19வது வினா தமிழகத்திலே வேறு எங்கு பழங்கற்கால கருவிகள் கிடைத்தன? வேறு எங்கு பழங்கற்கால கருவிகள் கிடைத்தன? குறிப்பா சொல்லணும்னா சென்னைக்கு பக்கத்துல கொற்றலை ஆற்று படுகையிலும் வடமதுரையிலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. சென்னைக்கு பக்கத்துல கொற்றலை ஆற்று படுகையிலையும் வடமதுரையிலையும் நமக்கு இந்த பழங்கற்கால கருவிகள், கவனமோடு உள்வாங்க வேண்டும். நம்ம பார்க்கறது இந்த கற்காலத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அடுத்த பதிவிலே நாம் அடுத்த காலத்தை பற்றி நான் போடுறேன், பழங்கற்கால கருவி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20வது வினா பழங்கற்கால மக்கள் கற்கோடாரியை செதுக்கும் பயிற்சி எங்கெங்கு ஒத்து போகிறது? பழங்கற்கால மக்கள் பயன்படுத்திய பொருட்களிலே ஒன்று கல்லாலான கோடாரி, அதை கற்கோடாரி என்று நாம் சொல்கிறோம். இப்ப நமக்கு இங்கே கிடைத்த கற்கோடாரி ஆதிச்சநல்லூரிலே கிடைத்த அல்லது பல இடங்களிலே கற்கோடாரி எந்தெந்த இடங்களிலே ஒத்து போகிறது என்று சொன்னால் தென்னிந்தியாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் ஒரே விதமாக இது காணப்படுகிறது. தென்னிந்தியாவிலும் ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்க பகுதிகளிலே நம்ம பயன்படுத்துற மாதிரியே கல்லால் செய்யப்பட்ட கோடாரி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். 21வது வினா ஒரே விதமான கற்கோடாரி மூலம் நாம் என்ன அறிகிறோம் அப்படின்னு சொன்னா இதை கொண்டு இந்த இரண்டு நிலப்பகுதிகளுக்கிடையே பழங்கற்காலத்திலே மக்கள் போக்குவரத்தும் குடியேற்றங்களும் ஏற்பட்டிருக்கலாம் என எண்ண வேண்டியுள்ளது. அப்ப நம்ம நாட்டுக்கும் தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கும் ஒரு விதமான தொடர்பு அந்த மிக பழங்காலத்திலே இருந்தது என்பதை நம்மால் உணர முடிகிறது. 22வது வினா பழம் கற்கால மக்கள் பெரும்பாலும் எந்த பகுதியிலே வாழ்ந்தனர்? பழங்கற்கால மக்கள் பெரும்பாலும் எப்பகுதியிலே வாழ்ந்தனர்? காடு வெட்டி நிலம் திருத்தி கொள்வதற்கு ஏற்ற உறுதியான கருவிகள் செய்து கொள்ள அறியாதவர்களாய் அக்கால மக்கள் காடுகளையும் மலைகளையும் ஒதுக்கிவிட்டு சமவெளியிலேயும் பீடபூமியிலேயும் வாழ்ந்து வந்தனர். பழங்கற்கால மக்கள் பெரும்பாலும் எந்த பகுதியில் வாழ்ந்தனர் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அந்த சரியான அந்த காடுகளை வெட்டி அதை சரி செய்வதற்குரிய ஏற்ற கருவிகள் அவர்கள் கையில் இல்லை. கற்களாலான பொருட்களை கருவிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் கற்களாலான அந்த கருவிகளை கொண்டு அந்த காடுகளை அழித்து அதை வாழுகின்ற நிலமாக மாற்றக்கூடிய சக்தி அல்லது நுணுக்கம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. பதில பாருங்க, காடு வெட்டி நிலம் திருத்தி கொள்வதற்கு ஏற்ற உறுதியான கருவிகள் செய்து கொள்ள அறியாதவர்களாக இருந்தபடியாலே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் காடுகளையும் மலைகளையும் ஒதுக்கிவிட்டு, காட்டிலையும் அவங்க தொடக்கத்தில் வாழல, மலைகளையும் வாழல, எங்க போனான்னு கேட்டீங்கன்னா சமவெளியிலேயும் பீடபூமியிலையும் தங்களுடைய வாழ்க்கையை அவள் கழித்தனர் என்பது வரலாற்றின் மூலமாக நாம் அறிகின்ற செய்தி. 23வது வினா அகழ்வாய்விலே
பழங்கற்கால கருவிகள் கிடைக்காத இடம் எது? நம் தமிழகத்துல அந்த பல இடங்களிலே அந்த சந்தேகத்தின் பேரிலே ஆய்வுகள் செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஆய்வு செய்யப்பட்டும் சில இடங்களிலே நமக்கு கிடைக்கல. அது என்ன இடம்னு கேட்டா, தமிழகத்தின் தென்கோடியிலே, அதாவது சிறப்பாக மதுரைக்கு தெற்கிலே பழங்கற்கால கருவிகள் நமக்கு ஒன்று கூட கிடைக்கவில்லை. எனவே மதுரைக்கு தெற்கு பக்கத்திலே அக்கால பழங்கற்கால மக்கள் வாழ்க்கை தொடங்கவில்லை அல்லது வாழவில்லை என்று நம்மால் கருத முடிகிறது. நம்ம எதையும் முடிக்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நாளைக்கு சில இடங்களில் கிடைக்கலாம். இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற அந்த தரவுகளை கொண்டு அவர்கள் அக்காலத்திலே வாழ தொடங்கவில்லை என்று நம்மால் எண்ண தோன்றுகிறது. ஆய்விலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தோன்றுகிறது என அறிய முடிகிறது அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அடிச்சு நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணக்கூடாது. வாழவில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஆய்விலே திடீரென சில செய்திகள் சில தரவுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. வரலாற்றை பொறுத்தவரையிலே நாம் வார்த்தைகளை கவனமோடு நாம் கையாள வேண்டும். 24வது வினா, தமிழகத்தின் தென்கோடியிலே சிறப்பாக மதுரையிலே பழங்கற்கால மனிதன் வாழாமைக்கு காரணம் என்ன? இப்ப பார்த்தோம் மதுரைக்கு பக்கத்துல அவங்க வாழலன்னு சொல்லி. வாழாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தமிழகத்தின் தென்கோடியிலே அதாவது சிறப்பாக மதுரைக்கு தெற்கிலே கற்கருவிகளை செதுக்குவதற்கு வேண்டிய ஒரு வகை பளிங்குக்கல் அவர்களுக்கு காணப்படவில்லை. அந்த கற்கருவிகளை கல்லை எடுத்து அவன் அதை ஒரு மெட்டீரியலை செய்கிறான். அந்த கற்கருவிகளை பளிங்கு கல் அப்படின்ற ஒரு கல் மூலமா அவன் ஷேப் பண்ணான். அந்த மதுரை பக்கத்துல இந்த பளிங்கு கல் என்பது அவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினாலே அந்த பகுதியில வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அவர்களுக்கு அது அமையவில்லை. அதாவது அது மட்டுமல்ல, அன்றைய மக்கள் வாழ்க்கைக்கு இடம் கொடாத அளவு அங்கு காடுகள் அடர்ந்து வளர்ந்திருக்க வேண்டும். மனித மிக பயங்கரமான காடுகள் தொடக்க காலத்தில் இருந்த காரணத்தினாலே அதை அழித்து தான் வாழ்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை அவனாலே உருவாக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம். இதனால மதுரை பக்கத்துல பழங்கற்கால மனிதன் வாழ முடியவில்லை என்பதை நான் உள்வாங்க வேண்டும். 25வது வினா, தமிழ்நாட்டிலே பழங்கற்கால கருவிகள் எங்கெங்கு அதிகம் கிடைக்கின்றன? தமிழ்நாட்டிலே பழங்கற்கால கருவிகள் வட ஆற்காடு, செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே நமக்கு பழங்கற்கால கருவிகள் அதிகமாக கிடைக்கிறது. அப்படின்னா இங்கெல்லாம் பழங்கற்கால மக்கள் பரவி வாழ்ந்தனர் என்று நம்மால் அறிய முடிகிறது. வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களிலே பழங்கற்கால மனித கருவிகள் அதிகமாக கிடைப்பதனாலே இங்கே மனிதன் தொடக்க காலம் முதல் கொண்டே வாழ்ந்தனர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. 26வது வினா, பழங்கற்கால மக்கள் வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது? அந்த மக்கள் எவ்வாறு வாழ்க்கை நடத்தினர்? பழங்கற்கால மக்கள் நிலையாக ஓரிடத்திலே தங்கி வாழ்ந்ததாக தெரியவில்லை. பர்மனண்டா அவர்கள் ஓரிடத்துல வாழவில்லை. அவர்கள் இயற்கை தொந்தரவு காரணமாகவோ விலங்குகள் காரணமாகவோ பாதுகாப்பு கருதி ஆங்காங்கே இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருந்தனர். இது நேச்சுரலா யோசிக்கின்ற பொழுது கிடைக்கிற பதில். பெரும்பாலும் அவர்கள் சமவெளியிலேயே வாழ்ந்து வந்தனர். சில சமயங்களிலே காட்டு விலங்குகளுக்கு அஞ்சி மலை குகைகளில் ஒடுங்கி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. அப்ப பழங்கற்கால மக்கள் எவ்வாறு வாழ்ந்தனர் அப்படின்னு சொன்னா, அவர்கள் நிலையாக ஒரு இடத்துல தங்கி வாழல, இடவிட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருந்தனர். பெரும்பாலும் சமவெளிகளிலே காலத்தை கழித்தனர். ஒரு சில நேரங்களிலே காட்டு விலங்குகளுக்கு பயந்து மலை குகைகளிலே ஒடுங்கி பயந்து வாழ்ந்த ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். 27வது வினா, பழங்கற்காலம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? இது வரைக்கும் நம்ம பழங்கற்கால மக்களுடைய வாழ்க்கை முறைய வரலாற்றை நம்ம பார்த்தோம். அவங்களுடைய காலம் என்னன்னு கேட்டா, கிமு 35,000 ஆண்டுகளுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 35,000 ஆண்டுகளுக்கு முன், சுமார் கிமு 10,000 ஆண்டு வரை நிகழ்ந்திருக்க கூடும் என்று அறுதியிட்டுள்ளனர். இந்த குறிப்பை நான் உங்களுக்கு முன் வைக்கிற இந்த குறிப்புகளை டாக்டர் கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற ஒரு நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிற அந்த அழுத்தமான வரலாற்றை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அது காலங்களை அறிந்திட்டு சொல்லுகின்ற பொழுது அதை சொன்னவர் யார் என்பதை நான் உள்வாங்க வேண்டும். அப்போ இதுவரைக்கும் நம்ம பழங்கற்காலத்தை பற்றி பார்த்தோம். அப்போ கற்காலம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னா, ஒன்று பழங்கற்காலம், 2வது இடைக்கற்காலம், 3வது புதிய கற்காலம் என்று 3ஆக பிரிக்கலாம். இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்தது பழைய கற்காலத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ 1 ஓவர் இல்லைங்களா? கற்காலம் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்லது கற்காலத்தை ஒட்டி நமக்கு கிடைத்த அந்த அகழ்வாய்வை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பழங்கற்காலத்தை, பழங்கற்கால மக்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு கிடைத்திருக்கிற ஆவணங்களின் மூலமாக, தரவுகளின் மூலமாக, அகழ்வாய்வு பொருட்களின் மூலமாக அறிந்து வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இடைக்கற்காலத்தை நம்ம பார்க்க போறோம்.
29வது வினா, இடைக்கற்காலம் எப்போது நிகழ்ந்தது? இடைக்கற்காலம் எப்பொழுது நிகழ்ந்தது? அதாவது பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையே இடைக்கற்காலம் ஒன்று நிகழ்ந்தது என்று வரலாற்று அறிஞர்கள் உறுதி செய்கின்றனர். பழைய காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையில ஒரு காலம், அதை இடைக்கற்காலம் என்று சொல்லுகிறார்கள். 30வது வினா, அகழ்வாராய்ச்சியிலே இடைக்கற்கால மக்களுடைய கருவிகள் எங்கு கிடைக்கிறது? இடைக்கற்கால மக்களுடைய கருவிகள் புதைப்பொருள் அகழ்வாய்வில் எங்கு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியா மாறுது பாருங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலே சாயர்புரத்திலும், கர்நாடக மாநிலத்திலே பிரம்மகிரியிலும், கிருஷ்ணா கோதாவரி ஆற்று படுகைகளில் நமக்கு கிடைக்கிறது. அப்படி முழுசா மாறுது பாருங்க. பழங்கற்காலத்தினுடைய பொருள் ஒரு ஏரியாவில் மட்டும் நமக்கு கிடைக்குது. இடைக்கற்காலம்னு சொல்லி வந்தபோது ஏரியா மாறுது பாருங்க. அப்போ அகழ்வாராய்ச்சியிலே இடைக்கற்கால மக்களுடைய கருவிகள் நமக்கு எங்கே கிடைக்குது, ரொம்ப கவனமா கையாளணும். நமக்கு அந்த ரிப்பீட்டேஷன் வரல பாருங்க. இடைக்கற்கால மக்களுடைய பாருங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்திலேயும், கர்நாடக மாநிலத்தில் பிரம்மகிரி, கிருஷ்ணா கோதாவரி ஆற்று படுகையிலையும் நமக்கு இடைக்கற்கால கருவிகள், நமக்கு கற்கால கருவிகள் கிடைக்கிறது. 31வது வினா, இடைக்கற்கால மக்களின் கருவிகளாக கிடைத்துள்ளவை யாவை? இடைக்கற்கால மக்களுடைய கருவிகளாக நமக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சாயர்புரத்திலேயும், கர்நாடக மாநிலத்தில் பிரம்மகிரியிலேயும், கிருஷ்ணா கோதாவரி ஆற்று படுகையிலே நமக்கு கிடைத்த கருவி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இடைக்கற்காலத்திலே வாழ்ந்த மக்கள் மிக சிறிய கற்கருவிகளை செதுக்கி கொண்டனர். கருவிகள் ரொம்ப சின்னதா, ஃபேஷனா மாறிடுச்சு, கையடக்கமா. அப்புறம் ஒரு சிக்குமுக்கி கல், அப்புறம் அகேட், சர்ட், ஜாஸ்பர் போன்ற ரத்தின கற்களாலும் இந்த கருவிகள் சமைக்கப்பட்டன. நம்மலாம் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கால நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இது டிவி எவ்வளோ பெரிய டிவியாக இருக்கும், ரேடியோவோ பெரிய பெரிய சைஸில் இருக்கும். இப்போ மாற 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 நம்ம இப்போ கையில் லேப்டாப்பு, டேப்லெட், செல்லிலேயே நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ அந்த கருவிகளுடைய வடிவம் என்பது அப்டேட் ஆக குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நிகழ்ச்சி நாம் இந்த வரலாற்று அந்த நகர்வை இந்த இடத்துல நாம் காண்கிறோம். கையடக்கமான சிறிய சிறிய கருவிகள் செதுக்கி கொண்டனர். விலை உயர்ந்த சிக்குமுக்கி கல், அகேட், சர்ட், ஜாஸ்பர் போன்ற ரத்தின கற்களாலே அவர்கள் செய்தனர். 32வது வினா, இடைக்கற்கால மக்கள் எவ்வாறு வாழ்ந்தனர்? இடைக்கற்காலத்தின் முற்பகுதியிலே மக்கள் வேட்டையாடி வயிறு வளர்த்ததற்கான சான்றுகள் உண்டு. கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்டேட் ஆகிறானுங்க, வேட்டையாடுறாங்க. வேட்டையாடிய அந்த பொருட்களை, அந்த விலங்குகளை அவர்கள் உள்ளுவதற்குரிய, எடுப்பதற்குரிய, உள்வாங்குவதற்குரிய ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. அவர்கள் எதை வேட்டையாடினாங்க அப்படின்னு கேட்டால், மான், பன்றி, ஆடு, எலி ஆகியவற்றை பிடித்து தின்று வயிறு பிழைத்தமைக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, பிணங்களை மண்ணிலே புதைக்கிற வழக்கம் அப்போதே தொடங்கிவிட்டது. இது ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த நாகரிகம் என்று சொல்லலாம். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா பிணங்களை பார்த்தீங்கன்னா அப்போ காடுகளிலேயும் தண்ணீரிலையும் தூக்கி போடுற ஒரு பாரம்பரியம் இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது, படிக்க முடிகிறது. ஆனால் இடைக்கற்கால மக்கள் பிணங்களை மண் தோண்டி அதில் புதைக்கிற வழக்கம் அவர்களுக்கு தோன்றிவிட்டது. நம்மால் நல்ல அந்த டிஃபரன்ஸ் தெரிந்து பாருங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த வேறுபாடு நமக்கு தெளிவாக தெரிகிறது. 33வது வினா, இந்த அகழ்வாராய்ச்சியிலே புதிய கற்கால மக்களுடைய கருவிகள் எங்கே கிடைக்கிறது? இடைக்கற்கால புதிய கற்காலத்துக்கு நம்ம வரோம். அகழ்வாராய்ச்சியில புதிய கற்கால கருவிகள் இது எங்க அப்படின்னு கேட்டா இந்த ஏரியா மாறுது பாருங்க. திருநெல்வேலி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், வடார்காடு, செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே புதிய கற்கால கருவிகள் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைக்கின்றன. அப்போ நமக்கு புதிய கற்காலம், முதல் பழங்கற்காலம் பார்த்துட்டோம், இடைக்கற்காலம் பார்த்துட்டோம். இப்போ புதிய கற்காலம் மாறுது பாருங்க. திருநெல்வேலி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், வடார்காடு, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா புதிய கற்கால கருவிகள் அகழ்வாய்வின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. 34வது வினா, அகழ்வாராய்ச்சியின் புதிய கற்கால புதைக்குழிகளிலே கிடைத்த பொருட்கள் யாவை? இவன் புதைக்குழி தான், அந்த முதுமக்கள் தாழி தான். என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீப்புகள், எலும்பினாலும் சிப்பியினாலும் கடைந்த மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாருங்க மாறுது. சீப்புங்க, இப்ப நாம் பயன்படுத்துற சீப்புகள், எலும்பினாலான சிப்பியினாலுமான கடைந்த மணிகள். அப்புறம் அக்கால மக்களுடைய கலை உணர்ச்சி இது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இவர்களும் பார்த்தீங்கன்னா பிணங்களை புதைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஏன்னா இடைக்கற்காலத்திலே தொடங்கிடுச்சு. அதனால நவீன, அதாவது புதிய கற்காலத்திலேயும் தொடர்ந்து அந்த பிணங்களை
புதைக்கிற பழக்கம் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. 35வது வினா, அகழ்வாராய்ச்சியிலே புதிய கற்கால பொருள்கள் எங்கெங்கு கிடைத்தன? அகழ்வாராய்ச்சியின் மூலமாக புதிய கற்கால கருவிகள் எங்கெங்கு பொருள்கள் எங்கெங்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டா, குறிப்பா சொல்லணும்னு சொன்னா தமிழகத்திலே சேலம் மாவட்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கற்கால பொருள்கள் வரலாற்று சிறப்புடையன. கொஞ்சம் உள்வாங்கணும். புதிய கற்கால கருவிகள் சேலம் மாவட்டத்தில் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இவை நம்ம வரலாறை எழுதுவதற்கு அதிகமாக பயன்படுகின்றன. இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி என்ற இடத்திலே தேய்த்து மெருகிட்ட கற்கருவிகள் பல கிடைத்துள்ளது. நல்ல பாலிஷ் பண்ண கருவி, நல்ல அந்த பினிஷிங் நல்லா இருக்கிற மாதிரி கருவிகளை அவர்கள் இந்த புதிய கற்காலத்தில் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றன என்பது எல்லாம் கல்லால தான், பட் பினிஷிங் கற்கருவிகள் தான் நம்ம பார்க்கறது. புதிய கற்காலம் அந்த பினிஷிங் நல்லா இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளிலே புதிய கற்கால கருவிகளும் வேறு பல வாழ்க்கை வசதி பொருட்களும் கிடைக்கிறது. புதிய கற்களால் செய்யப்பட்ட கருவிகளும் பல வாழ்க்கை வசதிக்காக அவர் உண்டாக்கி கொண்ட பொருள்களும் கூட இங்கே கிடைக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா 12 வகை கோடாரி தலைகள், சம்மட்டிகள், 2 வகையான கொத்து கருவிகள், 6 வகை உளிகள், 6 வகையான உளி, கருமார பட்டடை கற்கள். அந்த கருமாறு பார்த்தீங்கன்னா அந்த பட்டைகள், பட்டை தீட்டுவதற்காக கற்களை வச்சிருப்போம். உரல்கள், உலக்கைகள், தட்டுகள், தண்டுகள், 2 வகை எந்திர கற்கள், அம்மி குழவிகள், தீட்டு கற்கள், எடை கற்கள், கற்சட்டிகள், அம்பு தலைகள் அவற்றுள் சிறப்புடையன. புரியுதுங்களா? அப்ப பழைய அந்த புதிய கற்காலத்தில் கிடைக்கிற பொருட்கள் அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்குது. இடத்தையும் பார்த்துங்க, கிடைச்ச பொருளையும் கொஞ்சம் பார்த்துட்டு கவனமோடு இந்த கொஞ்சம் அவசரப்படாமல் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதுக்குன்னு தனி நோட்டை போட்டு எழுதி வச்சு தேர்வு நேரத்தில் திரும்ப திரும்ப அதை பார்த்து பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். 36வது வினா, புதிய கற்கால மக்கள் எவ்வாறு வாழ்க்கை நடத்தினர்? புதிய கற்கால மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நல்ல நாகரிக வாழ்க்கை தான் பாருங்க. புதிய கற்கால மக்களுடைய வாழ்க்கையிலே பல சீர்திருத்தங்கள் காணப்படுகிறது. செட் ஆயிட்டான். அவர்கள் கற்கருவிகளை ஒழுங்காகவும் வழுவழுப்பாகவும் செதுக்கினர். கற்கருவிகளை தான் பயன்படுத்துறாங்க. அதனாலதான் கற்கால மக்கள் என்று சொல்கிறோம். அவருடைய வாழ்க்கையில கல்லு முக்கியமான இடத்தை பெறுகிறது. ஆனால் அவர் பயன்படுத்திய அத்தனை கற்கருவிகளும் ஒழுங்காகவும் வழுவழுப்பாகவும் ஒரு பினிஷிங் நல்ல முறையில் பினிஷ் செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினர். இவை படிக்கட்டுக்கள் என்ற ஒரு கல்லினால் செய்யப்பட்டன. அதுக்காக அவங்க ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கிறான். அதுக்கு படிக்கட்டுக்கள் என்ற நம்மால் அறிய முடிகிறது. அது மட்டுமல்ல, உளிகள், சம்மட்டிகள் போன்ற கருவிகளை எல்லாம் அவர்கள் அழகாக செதுக்கி பளபளப்பாக தேய்த்து மெருகூட்டினர். பாருங்க, அந்த உளி சம்மட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓங்கி அடிக்கிறது. அவைகள் கூட மிக சுத்தமாக இருந்தன என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 9வது பாட புத்தகத்தில் அகழ்வாய்வுன்ற ஒரு பாடம் இருக்குது. அதில் இந்த பதிவு போடப்பட்டிருக்கிறது. அண்மையிலே மதுரை நகருக்கு அருகே கீழடி என்னும் இடத்திலே நடத்தப்பட்ட அகழ்வாய்விலே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் யாவை? இந்த கீழடி அகழ்வாய்வு என்பது மிகப்பெரிய ஏரியா. அது அதனுடைய முடிவுகள் வெளிவருகின்ற பொழுது வரலாறு மாறும் என்று கூட சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இப்போதைக்கு அந்த கீழடியிலே கிடைக்கப்பட்ட அகழ்வாய்விலே கிடைக்கப்பட்ட பொருட்கள் அந்த பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை உங்கள் முன் நான் வைக்கிறேன். இதுக்கு முன்னால பார்த்ததெல்லாம் நம்ம டிகிரி லெவல் டாக்டர் கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய நூலிலே தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற அந்த கட்டுரையிலே அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்து. இது நம்ம பாட புத்தகத்தில் இருப்பதை தொடர்புடையதாக இருப்பதனால் உங்கள் முன் வைக்கிறேன். சுடுமண் பொருள்கள், உலோக பொருள்கள், முத்துக்கள், கிளிஞ்சல் பொருள்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு சங்கு வளையல்கள், சங்கு வளையல் இது கொஞ்சம் திருத்திங்க, எலும்பினால் ஆன கூர் முனைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் ஏராளமாக கிடைச்சிருது, கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மற்களங்கள், சிறிய குடுவைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரை கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் போன்றவை நமக்கு கீழடியிலே கிடைத்த முக்கியமான பொருட்கள் என்று சொல்லலாம்.
அடுத்து பாருங்க 38வது வினா, இந்த கீழடியிலே கிடைத்த பொருட்கள் எந்த காலத்தவை, எக்காலத்தை அப்படின்னு சொல்றான். இவை 3 வெவ்வேறு காலங்களை சார்ந்தவை என்பது பதிவு நம்மால் அறியப்படுகிறது. அதாவது ஏறக்குறைய 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது. 39வது வினா, கீழடியில் கிடைத்த அகழ்வாயு பொருட்களுக்கும் மற்ற அகழ்வாயு பொருட்களுக்கு உள்ள வேறுபாடு யாது? நம்ம இதுவரைக்கும் அகழ்வாயு பற்றி தான் பார்க்குறோம், அதனால தான் நான் அதை லிங்க் கொடுக்குறேன். நம்ம கீழடியில் கிடைக்கிற அகழ்வாயு பொருட்களுக்கும் நம்ம இதுவரை முன்னால் நம்ம பார்த்த அகழ்வாயு பொருட்களுக்கு என்ன வேறுபாடுன்னா மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்களிலே கிடைத்த பொருட்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்தது முதுமக்கள் தாழிகளிலே வைக்கப்பட்ட அந்த எலும்பு கூடுகளோடு அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், இதுதான் நமக்கு கிடைச்சது. இறப்பு தொடர்பான நல்லா கவனிக்கணும், இறப்பு தொடர்பான தடயங்களை தான் இதுவரைக்கும் நம்ம அந்த இதுல தொல்லியல்ல நம்ம பார்க்கிறோம், அகழ்வாய்வுல நம்ம பார்க்கிறோம். ஆனா கீழடியில் அப்படி இல்லை. இது என்ன கேட்டீங்கன்னா, கீழடி முழுமையும் மக்கள் வாழ்விட பகுதிகள், அது செங்கல் கட்டுமானங்கள், இதர பொருட்களை வெளிப்படுத்துகிறது. மக்கள் வாழ்ந்த இடங்கள், மற்ற இடங்களெல்லாம் அந்த இறந்து போன அந்த மண்ணுக்கு கீழே புதைத்த சடலங்களோடு இருந்த பொருட்கள் நாம் பார்த்தோம். ஆனால் கீழடி வந்து உயிரோடு மக்கள் வாழ்ந்த இடத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதை கொஞ்சம் கவனமோடு இந்த குறிப்பை நம்ம உள்வாங்கணும். மற்ற அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள் இறப்பு தொடர்பான தடயங்கள், ஆனால் கீழடியில் நமக்கு கிடைத்தது மனிதன் உயிரோடு வாழ்ந்தமைக்கான அடையாளங்கள். 40வது வினா, அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது? இதனால என்ன லாபம்னு கேட்டா, நம்முடைய முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அதை நம்ம உள்வாங்கணும், நம்ம சந்ததிக்கு இதை நம்ம சொல்லணும் இல்லைங்களா? நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு நம்ம இதை சொல்லி ஆகணும். நம்முடைய முன்னோர்கள் சாதாரண வாழ்க்கை வாழவில்லை, அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கை. நான் ஒரு பதிவை ஒரு தமிழ் தொன்மையை பற்றி போட்டிருந்தப்போ ஒரு பெரியவர் தான், நல்லா வளர்ந்த ஒரு பெரியவர் கீழே கமெண்ட்டை போட்டிருந்தார் கமெண்ட் பாக்ஸில். எல்லாம் தமிழ் என்ன இருந்தாலும் பழசு தானே, இன்னைக்கு அது அப்டேட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்டேட் ஆகாத தமிழை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதை மனதை புண்படுத்துகிற வகையில் ஒரு பதிவை போட்டிருந்தார். அவருக்கு நான் பதில் அந்த கமெண்டில் பாக்ஸில் நான் பதிவு செய்திருந்தேன். இனி வருகின்ற இதுவரை நீங்கள் பழமையை பார்த்தீர்கள், தமிழும் புதுமைக்கு பல அக்காலத்திலே வழிவகுத்திருக்கிறது. மேல்நாட்டறிஞர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே தமிழன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல உண்டு என்பதை நீங்கள் அடுத்தடுத்து வருகிற பதிவிலே நீங்கள் தயவு செய்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் பதில் போட்டால் அவர் பார்த்தார் என்னன்னு தெரியாது. எனவே நம்முடைய தமிழ் என்பது விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவியல் அடிப்படையில், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அறிவியல் அடிப்படையிலே ஆன ஒரு பண்பாட்டு வாழ்க்கை நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றனர். அது மட்டுமல்ல, அவர்களுடைய உணவாக இருக்கட்டும், அவருடைய உணவு, உடை, வாழிடம் முதலியன இயற்கை சிதைக்காத இயல்புகளை கொண்டது. எந்த விதமான இயற்கை இடையூறு வந்தாலும் அவர்கள் பயன்படுத்திய வாழிடங்களையோ அவர் உணவுப் பொருட்களையோ உடைகளையோ அழிக்காத அளவுக்கு அவர்கள் மிக சிறந்த முறையிலே பக்குவப்படுத்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தினர் என்பதை நான் உள்வாங்க வேண்டும். கடைசி வினா, 41வது வினா, தொல்லியல் ஆய்வு நமக்கு தரும் பாடம் என்ன? இந்த தொல்லியல் ஆய்வு நமக்கு என்ன பாடத்தை தருகிறது? கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ள முடியும். கடந்த காலத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை நம்மால் சரிப்படுத்திக் கொள்ள முடியும். வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பை உருவாக்க முடியும். நமது முன்னோர்கள் வாழ்ந்த பெற்ற அந்த பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு தொல்லியல் ஆய்வு ஒரு மிகப்பெரிய கல்வியாக, வழிகாட்டியாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. என்னுடைய எண்ணை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலே பயன்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த போட்டித் தேர்வு பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகின்ற
நண்பர்களுக்கு இந்த தலைப்பு என்பது ஒரு பரந்துபட்ட தலைப்பு. புதைப்பொருள் ஆய்வு என்பது ஒரு ஒரு பரந்துபட்ட தலைப்பு. நானும் பல பதிவுகளை நான் பார்த்தேன். அந்த ஒரு தெளிவற்ற ஒரு தன்மை இருப்பது என்னால் உணர முடிந்தது. அலகு 1 மொழி வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இதுதான் அப்படின்று ஒரு முடிவோடு சொல்லப்படாத அந்த பதிவுகளை என்னால் பார்க்க முடிந்தது. எனவே மாணவ செல்வங்களாகி உங்களுக்கு, நாளைய ஆசிரியர் பெருமக்களாகி உங்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே, வழிகாட்டுகின்ற வகையிலே இந்த புதைப்பொருள் ஆய்வுகள் என்ற தலைப்பிலே ஒரு 41 வினாக்களை முன் வைத்திருக்கிறேன். தொடர்ந்து இது பகுதி 1ஆக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து 2வது பகுதி கூட அந்த முதுமக்கள் தாழியை பற்றி ஒரு தனி பதிவை அடுத்து உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். அதுக்கப்புறம் ரோமானிய நாணயங்களுடைய தொடர்புகள் பல இது தொடர்பாக பல பதிவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. எனவே தேர்வுக்கு பிஜிடிஆர்பி தேர்வு எழுதுகின்ற ஆசிரியர் நண்பர்கள் இதை கவனமோடு பயன்படுத்தி தேர்வு நேரத்தில் பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற வாழ்த்துகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று சொன்னால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நீங்கள் அளிக்கின்ற ஊக்கத்தின் அடிப்படையிலே நான் தொடர்ந்து பாடங்களை உங்கள் முன் வைப்பதற்கு வசதியாக இருக்கும். மற்றொரு பாடத்தோடு சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.